கரூர் விஷயத்திலும் குழப்பிய ஸ்டாலின், திருப்பரங்குன்ற விஷயத்திலே குழப்பிய ஸ்டாலின். அந்த ஜட்மெண்ட்லயே இருக்கு பாருங்க. நீங்க 5 நிமிஷம் வழக்கு ஏற்றிருந்தா எல்லாம் சரியா போயிருக்கோம்னுட்டு. அது ஏன் ஸ்டாலின் புரிஞ்சுக்க மாட்டாங்க? முஸ்லீம் ஓட்டுக்காகவா என்று கேட்கிறார்கள் அனைத்து இந்துக்களும். இதுதான் ஒரு குழப்பம். திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுக முதலீடு செய்தால் சுப்ரீம் கோர்ட்டில் சட்டை அடி வாங்குவார்கள் என்று தான் வழக்கறிஞர்களிடையே பேசப்படுகிறது. செந்தில் பாலாஜி மேல தான் அட்டாக் அவங்களுக்கு. விஜயாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி, எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி. அவர் தான் நாங்க வரவு செலவு கணக்கெல்லாம் வச்சிருக்காரு. எந்தெந்த இடத்துல எங்கெங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அந்த சமயத்தில் அவர் ஜெயிலில் போய் உட்காண்டாரோ கோர்ட்டுக்கு போனாருனாலும் திமுக அவருடைய தேர்தல் பணிகள் பாதிக்கப்படும். இன்று எஸ்பி வேலுமணி வாழ்வுரை சந்திக்கும் போது கூட இருந்தார்களே. அதனால எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே ஒரு விரோதத்தை உண்டு பண்ண முடியாது திமுகவோ அல்லது காங்கிரஸோ. எஸ்பி வேலுமணி தன்னுடைய முழு மரியாதை கவனத்தை எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் தருகிறார். எஸ்பி வேலுமணியிடம் சில குறிப்புகளை தந்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள். பின்னணி என்று கேட்டால் திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவிற்கு 20-30 சீட்டு கூட வரக்கூடாது என்று தான் அமித்ஷா விரும்புகிறார். வேரோடு புடுங்கி எறிவேன் என்று சொன்னார். அதற்கான ஆயத்தங்களை அமித்ஷா செய்து வருகிறார். நேற்று மு.க. ஸ்டாலினுடைய கனிமொழியுடன் அமித்ஷா பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் பொழுது கூட கண்டிப்பாக நல்ல முடிவை எடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். காரணம் என்னென்று கேட்டால் தமிழகத்தில் திமுக இந்த முறை ஆட்சியில் வராது என்பதை அமித்ஷா நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். திமுக செய்வது கஜானாவை காலி செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்திற்கு மாபெரும் சோதனை காலமாக இருக்கும். காரணம், இருக்கக்கூடிய பணத்தை சொராண்டி கொண்டு போக வேண்டும். 10 லட்சம் கடன் கொடுப்பதாக பிரவீன் சக்கரவர்த்தி கடன் உத்தரப்பிரதேசத்தை விட தமிழக கடனாளிகராக இருக்கிறது என்று சொன்னதை தவிர பிரதமர் நரேந்திர மோடிக்கு 30 கடிதம் எழுதியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பணம் வேண்டும், பணம் வேண்டும், பணம் வேண்டும், பணம் வேண்டும், பணம் வேண்டும், பணம் வேண்டும் என்று. அதற்குத்தான் முதலமைச்சருக்கு பதிலாக அதாவது ரிப்ளை கொடுக்கிற மாதிரி பிரதமர் அவர்கள் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்தே. நமஸ்தே, நமஸ்காரம். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல நீதிபதி சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்பு செல்லுபடியாகும், தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லி 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் இன்னைக்கு அறிவிப்பு செய்து தமிழக அரசாங்கம் தர்காவுடைய மனுக்களை தள்ளுபடி செய்திருக்காங்க. இது குறித்து அமைச்சர் ரகுபதி பேசும்போது இந்த விஷயம் குறித்து தமிழக அரசாங்கம் மேல்முறையீடுக்கு செல்லும் அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்களே சார், இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஏங்க அந்த கோர்ட்டுக்கு போனா கோர்ட் 2-3 ஜட்ஜுக்கு சுப்ரீம் கோர்ட் எதிர்த்து போவாங்களா? ரகுபதி செய்வது தவறு, திராவிட முன்னேற்ற கழகம் கோர்ட்டுக்கு போகும் என்பது தவறான முடிவு என்று தான் சொல்லுகிறார்கள். இது மத்திய மாநில பிரச்சனைகளாகும். வழக்கறிஞர்களிடையேவும் சரி, வழக்குகளிடையே சரி, நீதிபதி அரசர்களையே வழிக்கடவாக்குவதற்கான ஒரு முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்து கொண்டிருக்கிறது. யானையே தன் வாயில மண்ணு கொண்டு போடும், தலையில மண்ணு வாரி கொண்டு போடணுன்ற மாதிரி கரூர் விஷயத்திலும் குழப்பிய ஸ்டாலின், திருப்பரங்குன்ற விஷயத்திலே குழப்பிய ஸ்டாலின். அந்த ஜட்மெண்ட்லயே இருக்கு பாருங்க. நீங்க 5 நிமிஷம் வழக்கு ஏற்றிருந்தா எல்லாம் சரியா போயிருக்கோம்னுட்டு. அது ஏன் ஸ்டாலின் புரிஞ்சுக்க மாட்டாங்க? முஸ்லீம் ஓட்டுக்காகவா என்று கேட்கிறார்கள் அனைத்து இந்துக்களும். இதுதான் ஒரு குழப்பம். திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுக முதலீடு செய்தால் சுப்ரீம் கோர்ட்டில் சட்டை அடி வாங்குவார்கள் என்று தான் வழக்கறிஞர்களிடையே பேசப்படுகிறது. சரி, இப்போ திமுக ஆட்சியில 4 ஆண்டுகள்ல 4 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் RN ரவி அவர்களிடத்துல ஊழல் பட்டியலை கொடுத்திருக்காங்க. அடுத்த மூவ் ஆளுநர் RN ரவியுடைய மூவ் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இந்த ஊழல் பட்டியல் குறித்த அடுத்த நகர்வு எப்படி சார் இருக்கும்? மத்திய அரசாங்கத்திற்கு அவர் கடிதம் எழுதுவார், மாநில அரசாங்கத்தின் முதலமைச்சருக்கு அந்த கடிதத்தை அனுப்புவார், அதனிடமிருந்து பரிந்துரை வாங்குவார். கண்டிப்பாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. சார், இப்போ இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமார் 12க்கு மேற்பட்ட துறைகள்ல இத்தனை 1000 கோடிகள் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி விலாவாரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த துறை அமைச்சர்களுக்கும் பெரிய ஒரு நெருக்கடி உருவாகுமா சார்? கண்டிப்பாக. செந்தில் பாலாஜி தான் குறிப்பிடுகிறார்கள். செந்தில் பாலாஜி மேல்தான் அட்டாக் அவங்களுக்கு. விஜயாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி. அதை தவிர எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி. அவர் தான் நாங்க வரவு செலவு கணக்கெல்லாம் வச்சிருக்காரு.
எந்தெந்த இடத்துல எங்கெங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த சமயத்துல அவர் ஜெயிலில் போய் உட்காண்டாரோ கோர்ட்டுக்கு போனாருனாலும் திமுகவுடைய தேர்தல் பணிகள் பாதிக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிவா சார், அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தப்ப இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களை சந்திச்சு பேசுறாங்க. 40 நிமிடம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. கடந்த முறை வந்தப்பவும் எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாண்டி கடந்து இப்ப எஸ்பி வேலுமணி அமித்ஷாவுடைய சந்திப்பு எப்படி சார் புரிந்து கொள்வது? இன்று எஸ்பி வேலுமணி வாழ்வுரை சந்திக்கும் போது கூட இருந்தார்களே. அதனால எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே ஒரு விரோதத்தை உண்டு பண்ண முடியாது திமுகவோ அல்லது காங்கிரஸோ. எஸ்பி வேலுமணி தன்னுடைய முழு மரியாதை கவனத்தை எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் தருகிறார். எஸ்பி வேலுமணியிடம் சில குறிப்புகளை தந்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள். பேசிய பிறகு நல்லபடியாக முடியும் என்று தான் எஸ்பி வேலுமணி பல நண்பர்களிடம் தெரிவிப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். சிவா சார், இந்த 40 நிமிட சந்திப்பு அமித்ஷா எஸ்பி வேலுமணி சந்திப்பு இதோட பின்னணி என்ன சார்? பின்னணி என்று கேட்டால் திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவிற்கு 20-30 சீட்டு கூட வரக்கூடாது என்று தான் அமித்ஷா விரும்புகிறார். வேரோடு புடுங்கி எறிவேன் என்று சொன்னார். அதற்கான ஆயத்தங்களை அமித்ஷா செய்து வருகிறார். நேற்று மு.க.ஸ்டாலினுடைய கனிமொழியுடன் அமித்ஷா பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் பொழுது கூட கண்டிப்பாக நல்ல முடிவை எடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால் தமிழகத்தில் திமுக இந்த முறை ஆட்சியில் வராது என்பதை அமித்ஷா நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். எஸ்ஐஆரில் 70 லட்சம் வாக்காளர்களை நீக்கிய பிறகு அந்த வாக்காளர்களிலிருந்து வரக்கூடிய தோல்வி திமுகவிற்கு மாபெரும் இடியாக இருக்கும் என்று தான் அமித்ஷா நினைப்பதாக அமித்ஷா வட்டாரங்கள் எனக்கு தெரிவிக்கின்றன டெல்லியில். சார், இப்போ தமிழக அரசாங்கம் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு அலுவலர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சிகள் வந்து தேர்தலுக்காக இது போன்ற அறிவிப்புகளை முன்வைக்கிறாங்க, மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி சார் இதை பாக்குறீங்க? திமுக செய்வது கஜானாவை காலி செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்திற்கு மாபெரும் சோதனை காலமாக இருக்கும். காரணம், இருக்கக்கூடிய பணத்தை சொராண்டி கொண்டு போக வேண்டும். 10 லட்சம் கடன் கொடுப்பதாக பிரவீன் சக்கரவர்த்தி கடன் உத்தரப்பிரதேசத்தை விட தமிழக கடனாளிகராக இருக்கிறது என்று சொன்னதை தவிர பிரதமர் நரேந்திர மோடிக்கு 30 கடிதம் எழுதியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பணம் வேண்டும், பணம் வேண்டும், பணம் வேண்டும், பணம் வேண்டும், பணம் வேண்டும், பணம் வேண்டும் என்று. அதற்குத்தான் முதலமைச்சருக்கு பதிலாக அதாவது ரிப்ளை கொடுக்கிற மாதிரி பிரதமர் அவர்கள் வேலூரில் பேசும் பொழுது சீஃப் மினிஸ்டர் ரோத்தே ரேத்தாக என்று சொன்னார். ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அழுது கொண்டே இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்று. ஆக அந்த பின்னணியில் பார்த்தால் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் நன்றாக முட்டி கொண்டு விட்டது தேர்தல் ஜுரம். கண்டிப்பாக திமுக இந்த வலையிலிருந்து தப்புவது கடினம், தக்குவது கடினம் என்று தான் என்னுடைய கருத்து. அதனால் தான் வேலுமணியும் அமித்ஷாவும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பதை தமிழக உளவுத்துறை மு.க.ஸ்டாலினுக்கு சொல்லும் பொழுது உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். அதிமுக 140 இடம் பெறும் என்று. அதிலிருந்தான் திமுகவிற்கு மாபெரும் ஜுரம் பிடித்து விட்டதாகத்தான் செய்தியாளர்கள் மூலம், கருத்தாளர்கள் மூலம், கருத்து கணிப்புகள் மூலம் திமுக இம்முறை 2026 தோல்வி அடையும் என்று சொல்லுகிறார்கள். சார், இப்ப அமித்ஷா அவர்கள் சொன்னது போல பல கட்சிகள் ஒன்றிணைவதற்காக அதிமுக தலைமையில ஒரு மெகா கூட்டணி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 65 நாட்கள் தான் நெருங்கிக்கிட்டே இருக்கு. வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. இன்று பியூஷ் கோயல் பத்திரிகை சம்மேளனத்தை டெல்லியில் பார்த்த முதல் பியூஷ் கோயலே என்னிடம் சொன்னார், அமித்ஷா மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். 24ஆம் தேதி காலை அமித்ஷா டெல்லியில் இருந்து சென்னை வர இருக்கிறார். அப்பொழுது பிரேமலதாவையும் அன்புமணி ராமதாஸையும் டாக்டர் எஸ் ராமதாஸையும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கண்டிப்பாக ஒரு முழு உருவத்தை கொடுப்பார் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு என்று சொல்லுகிறார்கள். இந்த மாச கடைசியில கண்டிப்பாக டீல் சரியாயிடுங்க. எடப்பாடி பழனிசாமியோட எடப்பாடி பழனிசாமி 160 சீட் கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. மீதி எல்லாம் ஒரு 64 சீட் 74 சீட் அப்போசிஷனுக்கு கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க சார். அதுதாங்க நடக்கக்கூடிய செய்தி நிலவரம் டெல்லியில். அதே மாதிரி காங்கிரசுடன் நான் பேச மாட்டேன் என்று திமுக சொன்ன பிறகு காங்கிரஸை தனியாக கைட்டு விட வேண்டும் என்று கருணாநிதி மு.க.ஸ்டாலின் சபதம் எடுத்திருப்பதாகத்தான் மாணிக் தாக்கூர் அழுகிறார். இல்ல, மாணிக் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் கடுமையான விமர்சனங்களை ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வச்சுக்கிட்டு இருக்காரு சார் திமுகக்கு எதிராக.
ஏற்கனவே சிவா நம்ம 2 பேரும் பேசும்போது நான் மாணிக் தாக்கூரை பற்றி கேட்டேன், சொன்னேன். மாணிக் தாக்கூர் வந்து ஒரு அர்பன் நக்சல் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் கூறினாலும், அவர் ஒரு நக்சல்வாதி என்று சொன்னாலும் ராகுல் காந்திக்கு அருகே இருக்கிறார். ராகுல் காந்தி சொன்னதன் மூலமாகத்தான் கருணாநிதிக்கு மகன் மு.க. ஸ்டாலினுக்கு தலைவலி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அதை செய்தார்கள் என்று பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள் டெல்லியில். சிவா, சரி, இப்ப ஜனவரி 20ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியுடைய நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் நடைபெற இருக்கிறது. நிதின் நபீன் தலைமையில நடைபெற இருக்கிறது. இந்த மீட்டிங்ல என்ன சார் முக்கியமான நிகழ்வுகள் சொல்லுங்க சார். அந்த 20ஆம் தேதி தேசிய குழு அது திராவிட முன்னேற்ற கழகத்தை வேருடன் பிடுங்கி எறிய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை போட இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருந்து பல தலைவர்கள் டெல்லியில் வந்து டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார்கள். 19ஆம் தேதி ராத்திரி தமிழகத்தினுடைய நயினார் நாகேந்திரன், எச் ராஜா, அண்ணாமலை போன்றவர்களிடம் அமித்ஷா சந்திக்கிறார். அதற்கு முன்னதாகவே தமிழ்நாடு வர இருக்கிறார் அமித்ஷா. சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு முக்கியமான அப்டேட் செய்தியில கொடுப்பீங்க. இந்த பதிவுல கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் என்ன சார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 நாட்கள் ஜனவரி இறுதியில், பிப்ரவரி நடுவில், பிப்ரவரி கடைசியில் வர இருக்கிறார். மார்ச் மாதத்தில் சிறப்பாக தமிழக தேர்தலுக்காக சில கடிதங்களையும் சில நேர்முக காணல்களையும் பார்க்க இருக்கிறார். என்னை பொறுத்த மட்டும் பார்த்திபன் மூலமாக, சினிமா நடிகர் பார்த்திபன் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து தமிழில் உரையாடக்கூடிய ஒரு காட்சிகள் வர இருக்கின்றன என்று பிரதமர் செயலகம் மும்முறையாக செய்து கொண்டிருக்கிறது. காரணம், பார்த்திபன் ஒரு பாஜக ஆதரவாளராக இருந்தாலும் அவர் ஒரு வர்ணனை கொடுக்க இருக்கிறார் பாஜகவினுடைய சிறப்பு சினிமாவிற்கு என்ற சிறப்பு செய்தியைத்தான் ரியல் ஒன் நேயர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ, நன்றி.